தர்மியான ஞாயிற்றுக்கிழமையின் மாலையில் உங்களோடு கூட தெய்வீக அன்பை பற்றியதான சத்தியத்தை நாம் ஆரம்பித்திருந்தோம். அதில் கடந்த வாரங்களிலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஆராதனை 2 மாதமாய் நாம் நடத்தவில்லை. அதில் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் ஆராதனை இவைகளெல்லாம் இருந்தபடினாலே அதை நடத்த முடியல. அதனால் மறுபடியும் நான் உங்களுக்கு அதை நினைவு கூர்ந்து நாம் இந்த அன்பை குறித்த நிறைய காரியங்களை நாம் வரப்போகிற வாரங்களிலே நாம் கவனிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள், கடைசியாக 13வது வசனத்தையும் படிக்கலாம். எடுத்தவர்கள் யாரோ ஒருத்தர் படிங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் மற்றும் 13வது வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பை குறித்ததான ஒரு அருமையான வேத பகுதி. இதில் தலைப்பு ஞாயிற்றுக்கிழமையின் மாலையின் தலைப்பு மெய்யான அன்பு, ட்ரூ லவ். மெய்யான அன்பு. உலகத்தில் பலவிதமான அன்பை நாம் பார்க்கிறோம். அன்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதே அவசியம் என்றால், உங்கள் வெற்றியின் வாழ்க்கைக்கு அடித்தளமாய் ஆதாரமாய் இருப்பதே அன்பு தான். இன்னும் சொல்ல போனால், உங்கள் விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்றால் அன்பு இல்லாமல் விசுவாசம் கிரியை செய்ய முடியாது. அன்பை தான் தேவன் பாருங்க கிரியை செய்கிற ஒரு ஆற்றலாய் சக்தியாய் வைத்திருக்கிறார். விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்றால் அன்பு ரொம்ப முக்கியமானதாய் அது இருக்கிறது. சரி, அதில் இது குறித்து நம்ம பின்பதாக பார்க்கலாம். இது குறித்து நிறைய பார்க்க இருக்கிறோம். அதில் உலகத்தில் பாருங்க பல விதமான அன்புகள் உண்டு. இந்த அன்போடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையை சில நேரத்தில் அதை நம்ம குழப்பிக் கொள்கிறோம், அல்லது தோல்விக்கு நேரம் அதை கொண்டு போயிடுது. கன்ஃபியூஸ்ட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் லவ். அன்புனா என்னன்னு புரியாதனால அன்புனா ஏதோ ஒரு ஒற்றை வார்த்தை, அல்லது அன்புனா ஏதோ ஒரு உணர்வு, அன்புனா ஏதோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த மெய்யான அன்பை குறித்த அந்த தேடல் அல்லது அதை குறித்த அந்த ஆர்வம் நமக்குள்ள இல்லாமல் போயிடுது. அதனால தான் அன்பு என்று சொல்லி ஏமாந்து, அன்பு என்று சொல்லி வாழ்க்கையை தொலைத்து, அன்பு என்று சொல்லி வாழ்க்கையை தோல்வியில் போய் முடிந்த மனுஷர்கள் ஏராளம். அதனால தான் அன்பை குறித்த ஒரு தெளிவான புரிதல் உண்டாக வேண்டும். தமிழில் வேறு அன்புன்னு இருக்குது, பாசம், நேசம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அன்பு பல தன்மைகளிலே இந்த உலகத்தில் வெளிப்படுது. தேவனுடைய அன்பு ஒரே தன்மை தான், அது மெய்யான அன்பு அது. ஆனால் உலகத்தில் பலவிதமான அன்பின் தன்மைகளின் வெளிப்பாடு இருக்கிறார். கிரேக்க மொழிகளிலே அதை குறித்த அழகான விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதிலிருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லவ். அன்பின் அர்த்தம் மற்றும் அம்சங்கள் என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா அன்புமே ஒன்று தான், எல்லாமே அன்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு ஏமாந்துடக்கூடாது. ஸோ யூ ஷுட் ஹேவ் த நாலேஜ் அபவுட் லவ். அன்பை குறித்த அந்த அறிவு உங்களுக்கு நிச்சயமாக உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் பாருங்க. சரி, மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லவ். அன்பின் அர்த்தமும் மற்றும் அம்சங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதன்படி உலகத்தில் என்ன மாதிரியான அன்புகள்லாம் இருக்குதுன்றதை பார்க்கலாம். மொத்தம் 4 விதமான அன்புகளை உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதில் முதலாவது அன்பு ஈராஸ் என்கிற அன்பு. ஆங்கிலத்தில் ஈராஸ் அப்படின்றது, அது கிரேக்க மொழி. அது ஈராஸ்னா என்னது?
a love and affection between a female and a male. இயற்கையான உலகத்துல தேவன் உண்டாக்கினதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு உண்டாகிற அந்த உணர்வுக்கு பேர் தான் என்னவா இருக்கிறது? ஈராஸ் லவ் அப்படின்றாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகிற ஒரு அன்பு பகிர்தல், அதுக்கு பேர் என்ன அன்பா இருக்கிறது? அது ஈராஸ் லவ்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்ட்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது அன்பு ஒன்று இருக்கிறது உலகத்துல. அப்படின்னு அர்த்தம் இட் இஸ் அன் ஃபேமிலி லவ், குடும்ப அன்பு. என்ன அன்பு அது? குடும்பத்துல காணப்படுகிற அன்பு. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும், தாய்க்கும் மகனுக்கும், அப்பாவுக்கும் மகளுக்கும், இதெல்லாம் வெளிப்படுது பாருங்க. இந்த அன்புக்கு பேர் என்ன? இந்த அன்பு வந்து ஸ்ட்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு. இது அந்த விதத்துல சரியானதாய் அது இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். அடுத்தது மூன்றாவது ஒரு அன்பு இருக்கிறது உலகத்துல. இந்த அன்பு ரொம்ப பொதுவாய் எல்லா இடத்துலையும் காணப்படுகிற ஒரு அன்பு. அந்த அன்புக்கு பேர் என்னது? ஃபிலாஸ் அல்லது ஃபிலியா அப்படின்னு சொல்றோம். ஃபிலாஸ்னா என்ன அன்பு? இது லவ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கு இடையே இருக்கிற அன்பு, நண்பர்களுக்கு இடையே அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு. இது வந்து ஃபிலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பு. கடைசியா நம்ம சொல்ல போறது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நாம் நம்ப வேண்டிய, முக்கியமாக நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு அன்பு. அந்த அன்புக்கு பேரு அகாப்பே என்கிற அன்பு. என்ன அன்பு அது? அகாப்பே அன்பு. அதுதான் தெய்வீக அன்பு என்று சொல்லுகிறோம். என்ன அன்பு அது? தெய்வீக அன்பு. அந்த அன்பே மெய்யான அன்பாக இருக்கிறது, அகாப்பே அன்பு. இந்த அகாப்பே அன்பு எப்படிப்பட்டது? இட் இஸ் அன் அன்கண்டிஷனல், செல்ஃப்லெஸ் அண்ட் சாக்ரிஃபிஷியல். அகாப்பே அன்புடைய தன்மை, ஒவ்வொரு அன்புக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. குடும்ப அன்புனா தகப்பன் தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய மகளுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய, செயல்படக்கூடிய அன்பு அங்கே வெளிப்படுது பாருங்க. அதே போல நண்பர்களுக்கு இடையே இருக்கிற அன்பு, தன் நண்பனுக்காக வெளிப்படுத்தக்கூடிய அன்பு அது. ஆனால் அகாப்பே அன்பு இந்த மற்ற அன்புகளை காட்டிலும் ஏன் இதுதான் மெய்யான அன்பு, இதுதான் சிறந்த அன்புன்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா இந்த அன்பின் வெளிப்பாடு ரொம்ப அற்புதமானது. அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இட் இஸ் அன் அன்கண்டிஷனல், செல்ஃப்லெஸ் அண்ட் சாக்ரிஃபிஷியல். அதாவது நிபந்தனையற்றது, சுயநலம் இல்லாதது, தியாகம் செய்வதாக இருக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அகாப்பே அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது பாருங்க, அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம், அந்த நிபந்தனையற்ற முறையில் அன்பு கூறுகிறது. எப்படி அன்பு கூறுகிறது? அது வித்வுட் எனி கண்டிஷன்ஸ் இட் லவ்ஸ். ரெண்டாவது செல்ஃப்லெஸ். செல்ஃப்லெஸ்னா சுயநலம் இல்லாமல், தன்னுடைய நலத்தை பார்க்காமல், தன்னுடைய சுயத்தை பார்க்காமல், தன்னுடைய ஆசை, தனக்கு விருப்பம், இதை பார்க்காமல் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அன்பு, அந்த அகாப்பே அன்பில் வெளிப்படுகிறது. மூன்றாவது ஒரு அன்பு இருக்கிறது, மூன்றாவது தன்மை இருக்கிறது. மூன்றாவது தன்மை என்னது? சாக்ரிஃபிஷியல் லவ். என்ன பண்ணுகிறது அது? அல்லது சொல்லுங்களேன், தியாகம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? ஆமா, அப்படின்னா தன்னையே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இட் ரெடி டு ஆஃபர் ஹிம்செல்ஃப். தன்னையே மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பே அன்பு என்று சொல்லுவோம். இதுல என்ன கவனிக்க வேண்டியது? ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டிய அன்பு இதுதான். என்ன அன்பு இருக்க வேண்டும்? லவ் ஆஃப் அகாப்பே. மற்ற அன்புகள்லாம் இயற்கை இந்த உலகத்துல அந்தந்த சூழ்நிலையில் உருவாகிறதான். ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டு கிட்ட நீங்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறீங்க. ஒரு குடும்பம் இருக்குது, இந்த குடும்பத்துக்குள்ள உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறாங்க லைஃப்ல, அவங்க கிட்ட உங்க அன்பை என்ன பண்றீங்க? நீங்க வெளிப்படுத்துறீங்க. இதெல்லாம் அந்தந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு காரியம். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மூன்று அன்புமே இது சில மிருகங்களுக்குள்ளும் பறவைகளுக்குள்ள கூட பார்க்க முடியும். இதுக்குள்ள கூட பார்க்க முடியுது. மிருகங்களுக்குள்ள, பறவைகளுக்குள்ள கூட எதை பார்க்க முடியும்? ஆண் பெண் ஈர்ப்பு இருக்கிறத பார்க்க முடியும். சில பறவைகள்லாம் பாருங்க, கடைசி வரைக்கும் தன்னுடைய இனத்தோடு மட்டுமே வாழும். அதாவது தன்னுடைய தன்னுடைய இணையோடு மட்டுமே வாழும். அது இணையோடு அது வாழவே வாழாது. நம்ம ஊர்ல மணிப்புறான்னு சொல்றாங்க இல்லையா, அது கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மரத்துலலாம் கூண்டு கட்டி இருக்கு, நான் பார்ப்பேன் அதை. நான் ரொம்ப வருஷமா பார்த்துருக்கேன், ஒரு 3-4 வருஷமா. அது கூடவே தான் இருக்குது, ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. அது ஒன்றா தான் முட்டை போடுது, அங்கேயே தான் இருக்குது. ஏதாவது அரிசி அதுன்னு போட்டால் கீழே வந்து சாப்பிடுது. அற்புதமாக இருக்கும் பார்க்கும்போது. அதே போல் இந்த குருவிகள், சில குருவிகளை நான் கவனிப்பேன். ஒன்று இந்த பூனைலாம் முன்ன வளர்த்துருப்பேன் பாருங்க, அது கடிச்சோம் ஏதாவது தின்னுடும். அது பாவம், இது துடிக்கும் பாருங்க, அப்படி ஒரு துடிப்பு இருக்கும். தன்னுடைய இணை செத்து போச்சு, தன்னுடைய துணை இல்லைன்ற அந்த துடிப்பு பயங்கரமாக இருக்கும். கத்தும்,
பயங்கரமாக அதோடைய அன்பை வெளிப்படுத்தும். அது இன்னும் பாம்புகள், காட்டு விலங்கு இல்லையா, நாட்டு விலங்கு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, பாம்புன்றது இட் இஸ் அ வைல்ட் அனிமல், காட்டு விலங்கு. அது அதில் பாம்புகளில் நிறைய வெரைட்டி இருக்கு. அதில் ஒரு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜநாகம்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு அழகான ஒரு மிருகம் அது. நீங்கள் எப்படி மூஞ்ச வச்சாலும் சரி, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா அதோடைய தன்மை, அதோடைய அழகும் இருக்குது. அதில் எழுந்து நின்றுதுன்னா என் உயரத்தை அப்படி எழுந்து நின்று பார்க்கும். அதோடைய பார்வை, அதோடைய முகம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. தன்னுடைய துணையோடு மட்டுமே கடைசி வரைக்கும் வாழும், அதோடு மட்டுமே இணை சேரும், அதோடு கூட மட்டுமே முட்டையிடும், கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கும். தன்னுடைய துணை உடம்பு சரியில்லாமல் முட்டைலாம் போட்டுட்டு அப்படியே மயங்கி கிடக்கும் பாருங்க. கிடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆண் போயிட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற அது இது எல்லாத்தையும் வாயில் கவ்வி கொண்டு வந்து துணைக்கு கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் டிஸ்கவரி சேனலில் முன்னே வந்துச்சு, இப்போ யூடியூப்லேயே இருக்குது, போட்டு பாருங்கள். லைஃப் ஆஃப் கிங் கோப்ரான்னு போட்டிங்கன்னா ஒரு அழகாக இருக்கும் டாக்குமெண்ட்ரி இருக்குது. ஏன் சொல்கிறேன், இந்த அன்புகள் எல்லாம் மிருகங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இந்த 3 அன்பு மிருகத்துக்குள்ளே பார்க்கலாம். ஈரோஸ் லவ், ஃபிலாஸ் லவ் அண்ட் ஸ்டோஜ் லவ். சில மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பமாக வாழும். முக்கியமாக எலிஃபென்ட்ஸ், யானைகள் இப்படி வாழுகிறது. அது குடும்பமாக வாழும். எலிஃபென்ட்ஸோடைய தலைவி ஒரு ஒரு குரூப்பாக தான் வாழும், எப்பவுமே தனித்து இருக்காது. அதுங்க அதை முடிச்சு போச்சு, நம்மள மாதிரியே தான் புத்தி கெட்டு போச்சு அப்படின்னா தான் தனியாக வந்துடும். தனியாக ஒரு யானை வந்துடும், தனியாக அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும் ஊர்லலாம். பொதுவாக யானையோடைய குணாதிசயம் வந்து குரூப்பாக குடும்பமாய் வாழக்கூடிய தன்மை உள்ளது. அஃபெக்ஷன் ஆஃப் யர் லைஃப். அதோடைய லைஃப் ஸ்டைலில் போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அந்த குடும்ப தலைவியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருக்கும். ஆண் யானை இருக்கும், ஆனால் குடும்ப தலைவியை அவங்களை வழி நடத்தி கொண்டு போகிறது, எங்கே தண்ணி இருக்கும், எங்கே உணவு கிடைக்கும், அதுக்கு போய் ஒரு நாளைக்கு பல மைல் தூரம் அது நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருக்காது, பல மைல் தூரம் நடக்கும். அப்போ வழி நடத்தி கொண்டு போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவி இருப்பா. அதில் அற்புதமாக இன்னொரு விஷயமும் இருக்கும். என்ன, அந்த குரூப்பில் குட்டி போட்டுருச்சுன்னா வளர்க்குறது அத்தை தான் வளர்ப்பாங்க. அதாவது அப்பாவுடன் உடன் பிறந்த சகோதரி தான் என்ன பண்ணுறா, அந்த குட்டிகளை அம்மா கூட வளர்க்குறது இல்லை. இப்போ நீங்கள் வீடியோஸே இருக்குது, நிறைய பேர் போட்டு பாருங்கள். அம்மா கிட்ட பால் குடிக்கும், அம்மா கூட இருக்கும், பாசமாக இருக்கும். ஆனால் ஒரு குரூப்பாக அதுங்க வாழக்கூடிய காட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தை தான் அதை அதிகமாக வளர்ப்பாங்க. ஸ்டோஜ் லவ், அதுதான் ஃபேமிலி லவ்னு சொல்கிறோம், குடும்ப அன்பு. ஒரு மிருகத்துக்குள்ளாத பார்க்க இது மாதிரி நிறைய மிருகங்கள் குடும்பத்தோடு வாழுகிறத நம்ம பார்க்குறோம். 3வது ஃபிலாஸ் லவ்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட மிருகங்களுக்குள்ள பறவைகளுக்குள்ள பார்க்க முடியல, ஆனால் தெய்வீக அன்போடு கொஞ்சம் லைட்டாக ஒத்து போகிற ஒரு அன்பு. ஃப்ரெண்ட்லி லவ்னு சொல்கிறோம் இதை, நண்பர்களுக்கு இடையே இருக்கிற அன்பு. ஆனால் இதில் என்ன ஒரு பாயிண்ட்டு, இந்த நண்பர்களுக்கு இடையே இருக்கிற இந்த அன்பு என்பது ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ள கூட பார்க்க முடியும். எங்கேயும் பார்க்க முடியும் உங்களால். ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளேயும் இந்த ஃபிலாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிலியல் லவ்வை நீங்கள் பார்க்க முடியும். இரு நண்பர்களிடையே உயிராய் நேசிக்கக்கூடிய, அன்பு கூறக்கூடிய, அல்லது அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை, உயிரை கூட தியாகம் பண்ணுற அளவுக்கான நட்புகளை பார்க்குறோம், படிக்கிறோம், கேள்விப்படுறோம் உலகத்தில் இருக்குது. ஸோ இந்த 3 அன்புமே பொதுவான ஒரு அன்பு, வெளியே எங்கே ஒன்றா கிடைக்குது. ஆனால் 4வது ஒரு அன்பு இருக்குது பாருங்க. இது எந்த யூனிவர்சிட்டிலையும், எந்த வெளி இடத்துல, எந்த அனுபவத்தின் மூலமாக, எதன் மூலமாக கிடைக்க முடியாது. ஆனால் இந்த அன்புல தான் வெற்றிகரமான வாழ்க்கையுடைய அஸ்திபாரத்தை தேவன் அமைச்சிருக்கிறார். மற்ற 3 அன்புகளுக்கும் இந்த அன்புக்கும் ஒரு வித்தியாசம் தான். என்ன, இந்த 3 அன்புகளும் ஒரு காலகட்டத்தில் ஒழிந்து போகும், இந்த அன்பு மட்டும் ஒரு காலமும் ஒழியாது. 3 அன்பும் ஒழிஞ்சு போயிடும். That tree love will fail one day, but this love will never fail. இந்த அன்பு, அகாப்பே அன்பு மட்டும் வாழ்க்கையில ஒரு நாளும் என்ன பண்ணாது, அது ஒழியவே ஒழியாது. அதனால தான் நீங்கள் இந்த 3 அன்புகள் இருக்குதோ இல்லையோ, இந்த அன்பு நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன அன்பு? அகாப்பே என்கிற அன்பு. இதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த மற்ற 3 அன்புகளும் இயற்கையாகவே ஒரு மனுஷனுக்குள்ளும் அவனுடைய குணாதிசயங்களை கடவுள் வச்சிருக்கிறார். யாருக்கிட்டையும் கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண வேண்டியது, ஆண்டவரே நான் என் ஃப்ரெண்டை நல்லபடியாக நேசிக்கணும், ப்ரேயர் பண்ணுறது இல்லை. நல்லபடியாக புருஷனை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், பிள்ளைங்களை நேசிக்கணும்லாம் யாரும் ஜெபம் பண்ணுறதில்ல. இயற்கையாக என்ன பண்ணிடுது, அது வந்துடுது, ரத்த பாசத்தில் வந்துடுது அது. ஆனால் இந்த 4வது ஒரு அன்பு இருக்குது பாருங்க, அகாப்பே லவ். இது மட்டும் உலகத்தில் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா the source of agape love is God. அகாப்பே அன்புடைய ஆதாரம்,
அகாப்பே அன்பு எங்கிருந்து கிடைக்கும்? அனுபவத்தின் மூலமா கிடைக்காது, இந்த உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காதுன்னா, அப்ப இந்த உலகத்துல இந்த அகாப்பே அன்பை பார்க்கவே முடியாதுன்னா, ஆமா முடியும். இந்த அகாப்பே அன்புடைய சோர்ஸ் வேற இடமா இருக்குது, உலகம் இல்லை. அகாப்பே அன்பு பிறக்கும் இடம், பிறப்பிடம், அது உண்டாகிற இடம் அல்லது கொடுக்கப்படுகிற இடம் என்பது தேவனிடத்துல இருக்கிறது. யாரிடத்துல இருக்கிறது? அது அகாப்பே அன்பு தேவனிடத்திலிருந்து உண்டாகிறது. இட் கம்ஸ் ஃப்ரம் காட். ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இந்த அகாப்பே அன்புல என்ன ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி? அன்பு நிபந்தனையற்றது, சுயநலமற்றது, அது தியாகம் செய்யக்கூடியதாய் இருக்கிறது. சரி, இதை தான் நம்ம கவனிக்க போறோம். ஏனென்றால் மற்ற 3 அன்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உலகத்திலே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தேவையானது எது? நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது எது? நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியத்தை அல்லது நம்முடைய தேசத்தை, இது எல்லா இடத்துலையும் நம்மளை ஒரு நல்ல சாட்சியோடு கூட நல்ல ஒரு வெற்றிகரமாய் ஒரு வாழ்வதற்கு, சமாதானமாய் வாழ்வதற்கு எது உதவி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகாப்பே அன்பு தான். அப்போ இதை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதுதான் இன்றைக்கு நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். அகாப்பே அன்பு, இதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அகாப்பே அன்புல பாருங்க, மொத்தம் 3 காரியங்கள் இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல கவனிக்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகாப்பே அன்பு அது தேவனிடத்திலிருந்து உண்டாகிறது. யாரிடத்திலிருந்து உண்டாகிறது? அது நல்லா நம்ம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க கடவுளிடத்துல அதை கேட்பீங்க. ஆண்டவர்கிட்ட நான் என்னங்க கேட்கறது? எனக்கு காசு இல்லை கொடுங்க, எனக்கு பிள்ளை இல்லை கொடுங்க, எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுங்க, இந்த மாதிரி கொடுங்கன்னு பல கொடுங்களை கேட்குறோம். ஆனால் நான் சொல்றேன், நீங்க முதலாவது கேட்க வேண்டியது எது? அவருக்குள்ள இருக்கிற தெய்வீக அன்பைதான் ஒரு விசுவாசி என்ன பண்ணணும்? முதலாவது கேட்க வேண்டும். ஏன்னா மற்றதெல்லாம் கொடுத்தாலும் இது இல்லைன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சொல்றாரு கொரிந்தியர் 12 அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லையாங்க, வேஸ்ட் மற்றது எல்லாமே. ரொம்ப ஆவிக்குரியவர்கள் வந்து நான் வந்து வியாக்கியானம் பண்ணக்கூடிய அறிவை தாரும், தீர்க்க தரிசனம் சொல்லும் வரத்தை தாரும், அதை தாரும், இதை தாரும், நிறைய விஷயத்தை கேட்கிறேன், கொடுப்பாரு. ஆனால் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்பதுதான் அங்க நிதர்சனமான உண்மையா இருக்கிறது. சரி, அப்ப என்ன செய்யறது? அப்ப அதனாலதான் முதலாவது காரியத்தை நீங்கள் அகாப்பே அன்பை குறித்து சில விஷயங்களை அறிந்து கொள்ளணும்னா, அதுல முதல் விஷயம் என்ன? இந்த அகாப்பே அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4:8 அப்படியே சொல்லப்படுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அப்படியாகவே இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம், அன்பு அவரிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அகாப்பே அன்பு கம்ஸ் ஃப்ரம் காட் அப்படின்றதான் முதல் காரியம். அப்ப அகாப்பே அன்பு எங்கிருந்து உண்டாகிறது? அது தேவனிடத்திலிருந்து உண்டாகிறது, முதல் காரியம். இரண்டாவது, God proves the agape love is practically possible on this earth through Jesus Christ. நம்ம நினைக்கலாம், இந்த அகாப்பே அன்புன்னு சொல்றீங்க, இதுதான் நடைமுறை வாழ்க்கையில சாத்தியமா? இதெல்லாம் உலகத்துல சாத்தியமா? சபையில சாத்தியமா? குடும்பங்கள்ல சாத்தியமா? இது உலகத்துல இது சாத்தியமானதா? நான் வந்து இந்த அகாப்பே அன்போடு கூட வாழ்வது, தெய்வீக அன்போடு கூட வாழ்வது என்பது சாத்தியமான விஷயமா அப்படின்னா, அதுக்காக தான் தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறார். One who has walked with agape love in this earth. உலகத்துல அகாப்பே அன்போடு கூட வாழ்ந்தவர், நடந்தவர், வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்தவர் ஒருவர் இருக்கிறார் நமக்கு ரோல் மாடலா. அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் அகாப்பே அன்பை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்ட முடியும். நடைமுறை வாழ்க்கையில் அதை கொண்டு வர முடியும். நடைமுறை வாழ்க்கையில் அகாப்பே அன்பு சாத்தியமானது என்பதற்கு ஆதாரம் யாராயிருப்பது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் சொல்லுவேன், you should look on to the Christ to live. நீங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும், கிறிஸ்தவர்களை அல்ல. ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது என்னன்னே தெரியாது. நீங்க நம்ம சபையில இங்க போதிக்கிறோம், வராத ஆட்களுக்கு இதை பத்தி என்ன தெரிய போகுது? சண்டே வந்து உட்காந்துருப்பாங்க. அதனால என்ன இருக்குது? அவங்களுக்குள்ள அகாப்பே அன்பை எதிர்பார்க்க முடியுமா? தெரிஞ்சாதானே வாழ முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன், கிறிஸ்தவர்களை பார்த்து வாழ்க்கையை வாழாதீங்க, கிறிஸ்துவை பார்த்து வாழ்க்கையை வாழுங்க. இப்ப கிறிஸ்துவை பார்க்கும் போது எதை உங்களால பார்க்க முடியும்? அவர் இந்த பூமியிலே உள்ள மட்டும் இந்த அக்கிரமம், பொல்லாத உலகம், பொறாமை அவரை கொல்ல நினைத்த இந்த உலகத்துல he walked with the love. ஒரு அகாப்பே அன்போடு கூட நடந்து கொண்டார். எந்த அன்போடு கூட நடந்து கொண்டார்? அவர் அகாப்பே அன்போடு கூட நடந்து கொண்டார். ரோமர் 8:29 பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்தும் இருக்கிறார். என்ன சொல்றாரு? இப்ப இயேசு அகாப்பே அன்புக்கு முன் அடையாளமா இருக்கிறார்.
அதனால நீங்க வாழ முடியும் என்பதற்கு அவருடைய சாயலை, குமாரனுடைய சாயலை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க தைரியமா கேட்க முடியும். உங்கள் ஜெபத்துல தைரியமா உங்களால் நம்ப முடியும். தைரியமா நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். யூ கேன் டேக் தி agape love and walk in this world. எதை வைத்து? காரணம், எனக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அகாப்பி அன்போடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதே தெய்வீக அன்போடு கூட நானும் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும் என்கிற இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்ன? அகாப்பி அன்பு அது யாருக்கானதா இருந்தது? அதுல அதனுடைய அளவு எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகாப்பி அன்பு இந்த உலகத்திற்கு அன்பை கொடுப்பதை நோக்கமாக கொண்டது. எதற்கு நோக்கமாக கொண்டது? அகாப்பி அன்பை கொண்டு இந்த உலகத்தை நிரப்பிட முடியும். அகாப்பி அன்பை கொண்டு இந்த உலகத்தை திருப்திப்படுத்திட முடியும். அகாப்பி அன்பை கொண்டு இந்த உலகத்துல ஒரு நல்ல சூழ்நிலையை கூட என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாக்க முடியும். பாருங்க, அவ்வளவு பெரிதான ஆழமான ஒரு அன்பு தான் அகாப்பே அன்பாய் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்தவங்க படியும் பார்ப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இவ்வளவாய் இருக்குது பாருங்க. அந்த இவ்வளவாய்ன்றது தான் தெய்வீக அன்பு. எப்படி தம்முடைய குமாரனை கொடுத்த அன்பு? எப்படி தம்முடைய குமாரனை கொடுத்தாரா? அன்பினால் இந்த குமாரனை கொடுத்தாராம். உலகத்திற்கே அவரை கொடுத்தாராம். எதற்கு கொடுத்தார்? இயேசுவை உலகத்திற்கே கொடுத்தார் அவர். அதனாலதான் இயேசு உலக ரட்சகர்னு சொல்றோம். எல்லாரையும் நேசிக்கிறாருன்னு சொல்றோம். God loves everyone. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நேசிக்கிறார். ஏனென்றால் தேவன் அவரை அப்படிப்பட்டவராக இருக்கும்படியாகவே கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு இந்த உலகத்தை நிறைக்கக்கூடியதாய் இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க அதை? சரி, 4வது ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். இந்த அகாப்பி அன்பு நமக்குள்ளே எப்படி இது கிரியை செய்கிறது? அகாப்பி அன்பு எப்படி நமக்குள்ளே கிரியை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 தன்மைகளோடு நம்முடைய உள்ளத்துல இருந்து கிரியை செய்யும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில இருந்து கிரியை செய்யும். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில இருந்து அகாப்பி அன்பு எப்படி வேலை செய்யும்? ஒரு விசுவாசிக்குள்ள அகாப்பி அன்பு இருக்குதுன்றதை எப்படி வெளிப்படுத்த முடியும்னா 3 தன்மைகளோடு வெளிப்படுகிறது. எப்படி? 1வது தன்மை லவ்விங் காட். யாரை நேசிப்பது? தேவனை அன்பு கூறுவது. உங்களுக்குள்ள அகாப்பி அன்பு இருக்கிறது என்றால் யாரை அன்பு கூறுவது? நீங்க யூ லவ் காட். யாரை அன்பு கூற முடியும்? உங்களால தேவனை அன்பு கூற முடியும். 2வது என்னது? லவ் யுவர் செல்ஃப். 2வது ஸ்டெப் என்னது? உங்களை நீங்களே நேசிக்க முடியும். யாரை நேசிக்க முடியும்? உங்களை நீங்களே நேசிக்க முடியும். உங்களை நீங்களே அன்பு கூற முடியும். 3வது லவ் அதர்ஸ். 3வது ரொம்ப முக்கியமானது, பிறரை அன்பு கூறுவது. யாரை அன்பு கூறுவது? பிறரை அன்பு கூறுவது. அப்ப இந்த அகாப்பி அன்பு உங்களுக்குள் இருந்தால் இந்த 3 காரியங்களையும் அது செயல்படும். ஒன்று, அது தேவனை நேசிக்கும். 2வது, அது உங்களை நேசிக்க வைக்கும். 3வது, பிறரை என்பது அந்த வார்த்தை இருக்குது பாருங்க. இந்த பிறரை என்பது அது உங்கள் சத்துருக்களா இருக்கலாம், உங்களை பகைக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எதிரிகளா இருக்கலாம். whoever it is, but it will start to make you love. அவர்கள் மேல எந்த ஒரு கஷ்டமும், எந்தவித குரோதமும், எந்தவித கொடுமையான எண்ணங்களும், தீமையான எண்ணங்களும் இல்லாமல் உங்களை அளவு கடந்த விதத்துல தேவன் இயேசு எப்படி இங்க பூமியில வாழும்பொழுது அவரை பகைத்தவர்களை, நிந்தித்தவர்களை எல்லாம் அன்பு கூர்ந்தாரோ, அவர்களுடைய நன்மைகளுக்காக ஜெபித்தாரோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஜெபித்தாரோ, அதே அன்பு உங்களுக்குள்ளே என்ன பண்ண முடியுமாங்க? கிரியை செய்ய முடியும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப இந்த இடத்துல இந்த அகாப்பி அன்பு 3 தன்மையோட வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? ஒன்று, அது தேவனை அன்பு கூற வைக்கிறது. 2வது, அது உங்களை அன்பு கூற வைக்கிறது. 3வது, அது பிறரை அன்பு கூற வைக்கிறது. வசனத்தோட அதை பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37 முதல் 39வது வசனம் வரைக்கும் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது வசனம் முதல் 39வது வசனம் வரைக்கும் கவனிப்போம். மத்தேயு 22 37 முதல் 39வது வசனம் வரைக்கும் எடுத்தவர்கள் படி. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இந்த வசனங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
முதலாவது சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் என்ன பண்ணுவாயாக? அன்பு கூறுவாயாக. முதல் விஷயம் அதான் சொன்ன. அகாப்பி அன்பு தேவனை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன பண்ண வைக்கிறது? அன்பு கூற வைக்கிறது. இரண்டாவது என்னது? இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது. யாரிடத்தில் அன்பு கூறுவது? அகாப்பி அன்பு பாருங்க உங்களை அன்பு கூற வைக்கிறது. நான் சொல்றேன், உங்களை நீங்கள் அன்பு கூர்ந்தால் நீங்கள் தீமை செய்வதற்கு யோசிப்பீர்கள், தீமையை செய்ய மறுப்பீர்கள், தீமையை நீங்கள் வெறுப்பீர்கள். ஏன்னா நீங்க உங்களை நேசிக்கிறீங்க. உங்களுக்கு காயம் உண்டாக்குற ஒரு காரியத்துல நீங்களே கொண்டு போய் கை வைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், காயப்பட்டா எனக்கு வலிக்கும், எனக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை அது கொண்டு வருன்றதுக்காக அவாய்ட் பண்ண தான் பார்ப்பீங்க. அப்ப அகாப்பி அன்பு உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நான் சொல்றேன், நீங்கள் தீமையை செய்ய மறுப்பீர்கள், தீமை செய்ய முடியாது, மன்னிப்பீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள். இப்படிதான் செய்ய முடியும். ஏன்? அது உங்களையே பாதிக்கிற செயலாய் மாறிவிடும். அப்ப அதுதான் சொல்றாரு, அகாப்பி அன்பு முதலாவது தேவனை முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூற வைக்கிறது. இரண்டாவது உங்களை என்ன பண்ண வைக்கிறது? அது அன்பு கூற வைக்கிறது. அப்புறம் என்ன சொல்றாரு? பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. யாரிடத்தில் அன்பு கூற வைக்கிறது? அந்த பிறன் என்பது உங்கள் சத்துருக்களா இருக்கலாம், எதிரிகளா இருக்கலாம், பகைக்கிறவர்களா இருக்கலாம், நிந்திக்கிறவர்களா இருக்கலாம், நல்லவர்களா இருக்கலாம், whoever it is, but it will make you to love others. அதான் அகாப்பி அன்புடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த சிறப்பு பாருங்க மற்ற மூன்று அன்புக்கும் கிடையாது. குடும்ப அன்பு குடும்பத்துக்குள்ளேயே நேசித்துக் கொள்ளும். ஒருவேளை அங்க சரின்னா அவங்களே வெறுத்து தள்ளிடும், போ அப்படின்னுடும். அதே போலதான் சகோதர அன்பு. இந்த அன்பு எல்லா அன்பும் பாருங்க குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட சூழ்நிலை வரைக்கும் ஓகே இருந்தது, அதுக்கப்புறம் அது ரிஜெக்டட், வேலை இல்லாம போயிடுது. ஆனால் இந்த அன்பு இருக்குது பாருங்க, அகாப்பி அன்பு, தெய்வீக அன்பு, மெய்யான அன்புன்னு சொல்றோம் பாருங்க, ட்ரூ லவ், அகாப்பி அன்பு. இந்த அன்பு மட்டும் பாருங்க ஏன் ஒழியாது? ஏனென்றால் இந்த அன்புடைய தன்மை என்ன? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை அன்பு கூற வைக்கிறது. இரண்டாவது அதன் மூலமாக என்னை அன்பு கூற வைக்கிறது. மூன்றாவது பிறரை அன்பு கூற வைக்கிறது. இந்த மூன்று லாஜிக்கை தவிர இந்த உலகத்துல வேறையே இல்லவே இல்லை. கடவுள், நீங்க, பிறர், அவ்வளவுதான். இதை தாண்டி வேற ஒரு தன்மையே இந்த உலகத்துல இல்லை. அதை தாண்டி வேற எதையும் நேசிக்க வேண்டிய வேலையை உங்களுக்கு இல்லாம போயிடுது பாருங்க. தட்ஸ் எண்ட். அகாப்பி அன்புடைய சிறப்பு அதுதான். அப்ப அந்த அன்பு எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்துருது, எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றை கொண்டு வந்துருது, எல்லாவற்றுக்கும் ஒரு நிறைவை அது என்ன பண்ணுகிறதாங்க கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப இந்த அகாப்பி அன்பு நம்ம சொன்னோம் இப்படிலாம் வெளிப்படும். தேவனை அன்பு கூறும், என்னை அன்பு கூறும், பிறனையும் அன்பு கூறும் சொன்னோம். இந்த அகாப்பி அன்பு எப்படிப்பட்டது? அதுதான் இப்ப நம்ம படிக்க போறோம். அகாப்பி அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அகாப்பி அன்பு 7 காரியங்களை செய்யும், 7 காரியங்களை செய்யாது. It will do 7 things and it will reject 7 things. அகாப்பி அன்பு என்ன பண்ணுகிறது? 7 காரியங்களை செயல்படும், 7 காரியங்களை அது செய்யவே செய்யாது. என்னென்னன்றது அதை பார்க்கலாம் பாருங்க, இப்ப புரியும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13:4 எது செய்யும் எது செய்யாதுன்றதுக்குரிய அற்புதமான அகாப்பி அன்பு, அந்த மெய்யான அன்புக்குரிய விளக்கத்தை இங்க படிக்கலாம் நீங்க. 1 கொரிந்தியர் 13:4 பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் என்னவும் உள்ளது, அது தயவும் உள்ளது. அப்ப தெய்வீக அன்பு, மெய்யான அன்பு என்ன செய்ய வைக்கிறது? உங்களை நீடிய சாந்தமும் தயவையும் காண்பிக்க வைக்கிறது. இரண்டாவது, அந்த அன்புக்கு என்ன இல்லவே இல்லை, அது செய்யவே செய்யாதுன்னு சொன்னோம் இல்லையா? செய்யும் செய்யாது. எதை செய்யுது? நீடிய சாந்தமும் தயவையும் செய்யுது. ஆனால் இன்னொன்னு செய்யவே செய்யாது. என்ன செய்யாது? அது பொறாமையே படாதுன்றது. லோ அகாப்பி அன்புக்குள்ள என்னவே இருக்காதாங்க? நோ என்வி, பொறாமையே அங்க இருக்காதான். இன்னைக்கு எவ்வளவு கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவர்களுக்குள்ள அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா? காரணம் என்ன? லேக் ஆஃப் அகாப்பி லவ், இந்த மெய்யான அன்பு அவங்களுக்குள்ள இல்லாதனால. அதனாலதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பொறாமை உள்ளவர்களாய் மாறி இருக்கிறாங்க. அதனால சொல்றாரு, இந்த அன்புக்கு ஒரு நாளும் பொறாமை இல்லை. அடுத்து சொல்றாரு, இந்த அன்பு தன்னை என்ன பண்ணாது? புகழாது. ஹலோ, செய்யாது. ஒரு காரியத்தை செய்யவே செய்யாது. ஏன்னா அந்த புகழ்வது என்பதே சுயநலத்தை குறிக்கிறது. புகழ்வது என்பதே தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள பார்க்கிறதுன்னு அர்த்தம். இந்த அன்பு செய்யாத ஒரு காரியம் என்னது? அது எப்பொழுதுமே தன்னை என்ன பண்ணாது? அது புகழவே புகழாது. பெரிய காரியத்தை செஞ்சிருக்கும் அது, பட் இட் வில் நெவர், ஒரு நாளும் தன்னை என்ன பண்ணாது? அது புகழவே புகழாது. உலகத்துல நீங்க அதெல்லாம் கவனிக்கலாம். நீங்க
சில நேரத்தில் சபையில நான் பார்த்துருக்கிறேன். நாங்கள் இல்லைன்னா சர்ச்சே கிடையாதுங்க, சபையே கிடையாதுங்க, நாங்கள் இருக்கோம் தாங்க வளர்த்து விட்டோம் இப்படிலாம் பேசுகிற ஆளுங்களாம் நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் என்னத்தை வளர்த்து விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிற ஆளுங்க வளர்ந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்போ வளர அதெல்லாம் வளர்த்து விட்டீங்க, நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க? வளராத நீங்கள் எப்படி ஒன்று வளர முடியும்? குருடன் எப்படி இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியும்? அப்போ உலகத்தில் நீங்கள் அது மாதிரிலாம் பார்க்கலாம். உங்களை கூட 4 பேர் சொல்ல நான் தான் வளர்த்து விட்டேன், நான் தான் தூக்கி விட்டேன் இப்படிலாம் சொல்லலாம் பாருங்க. எதை காண்பிக்குது? அவங்களுக்குள்ள தெய்வீக அன்பு இல்லை. அதனால தான் தன்னை என்ன பண்ணுகிறது, அது தன்னுடைய செயலை, தன்னை, தன்னுடைய பாரம்பரியத்தை, தன்னுடைய பக்தி எல்லாவற்றையும் புகழும் அது. அப்போ அது காண்பிக்குது. உண்மையான அகாப்பி அன்பு இருந்தால் அது ஒருபோதும் தன்னை என்ன பண்ணாது, அது புகழவே புகழாது. அடுத்தது இருமாப்பாய் இருக்காது. என்ன இருக்காது அதுக்குள்ள? இருமாப்பு. இது நிறைய பெண்களுக்குள்ள இதை பார்க்க முடியும். ஆண்கள் பொதுவாக அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்க ரிலாக்ஸாக போயிடுற ஆளுங்க. அந்த இருமாப்பு யாருக்குள்ள தான் இருக்கும்? பெண்களுக்குள்ள அதிகமாக பார்க்க முடியும் அதை. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அது ஒரு வீக்னஸ், அது வேற ஒன்றும் கிடையாது. அது ஒரு மைனஸ், உங்கள் வாழ்க்கையோட மைனஸ் அது. சொல்றாரு, அன்பு, தெய்வீக அன்பு இருந்தா கண்டிப்பா அங்க என்ன இருக்காது, அங்க இருமாப்பா இருக்கவே இருக்காது. தாழ்மையா தான் இருக்கும், அன்போடு தான் செயல்படும். ஒரு நாளும் அது இருமாப்பா இராது. அடுத்தது 5வது வசனம், அயோக்கியமானதை என்ன பண்ணாது. ஆமா, அகாப்பி அன்பு செய்யாத இன்னொரு காரியம் என்னது? அயோக்கியமானதை ஒரு நாளும் செய்யாது. செய்தாலும் அதுல நிற்காது, அதை தொடராது, அதை நிறுத்திக்கணும்னு தான் பார்க்கும். அயோக்கியமானது என்ன பண்ணாது? அயோக்கியம் தெரியும், தெரிஞ்சே செய்யக்கூடியது இருக்குது பாருங்க, அது உலக பிரகாரமான காரியத்தை பார்க்கலாம். ஆனால் தெய்வீக அன்பு ஒரு நாளும் அயோக்கியமானதை செய்யவே செய்யாது. அடுத்தது சொல்றாரு, தற்பொழிவை என்ன பண்ணாது, நாடாது. அதாவது என்னை யாராவது புகழ்ந்து கொண்டே இருக்கணும், அதுக்காகவே சிலர் சில காரியங்களை செய்யறத நீங்க பார்க்கலாம். நீங்க இந்த யூடியூப், ஃபேஸ்புக்லாம் வந்திருக்கிறத பார்க்கலாம். சிலர்லாம் உண்மையாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஏழைங்களுக்கு இவ்வளோ செஞ்சோம் அதெல்லாம் போட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கன்றாங்க. இல்லை, நீ செஞ்சுட்டு போனே செஞ்சுட்டு போ, இதுக்கு நாங்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது? ஐயாவை போல யாரும் இல்லை, தெய்வம் திரிகிறது, தெய்வம் நடக்கிறது. ஒரு 2 பொட்டலத்தை கொடுத்துட்டு தெய்வம் நடக்கிறது திரிகிறதுனா, அப்போ ரத்தத்தை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தவர், அவரை யாருன்னு சொல்றது? நான் கேட்குறேன், பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த அகாப்பி அன்பு எப்பொழுதுமே என்ன காரியத்தா இருக்கிறது? தற்பொழிவை நாடக்கூடியதா இருக்கிறது. என்ன பொழிவை நாடக்கூடியதா இருக்கிறது? தன்னை பற்றி யாராவது பெருமையா பேசணும், மேன்மையா பேசணும். விசுவாசிகளுக்குள்ளே அதை பார்க்க முடியும் பாருங்க. அவளை பற்றி ஏதாவது நல்லதை சொல்லிட்டீங்கன்னா அப்படியே பூரிச்சு பொங்கிடுவாங்க. ஆனா அவங்கள பத்தி ஏதாவது கண்டிப்பா சொல்லி பாருங்க பார்ப்போம், அவ்வளவுதான். முகம் பல கோணத்துல சிவாஜி கணேசனே தோத்துருவாரு. அவ்வளோ ஃபேஸ் ரியாக்ஷனும் கொடுப்பாங்க. எப்படி என்னை பத்தி அப்படின்வாங்க இல்லையா? நான் சபையில் ஒரு விசுவாசியை பார்த்தேன் பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவர் தான் துடைப்பார், எல்லா வேலையும் செய்வார். ஒரு முறை என்கிட்ட வந்து சொன்னார் பாருங்க, ரூம்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், சண்டே காலையில் வந்து துடைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. வந்து சொன்னார், மோசஸ் இங்க பாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன், என்னை பத்தி புகழ்ச்சியான 4 விஷயத்த பிரசங்கத்துல சொல்லு. என் உள்ளத்துல ரொம்ப நாளா இருக்குது, ஆசைப்படுது என் உள்ளம். நீ என்ன பண்ணு? நான் சொன்னேன், உங்களை பத்தி நான் என்னத்தை பேசுறது? நான் ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு பிரசங்கம் இருக்குது, உங்களை பத்தி நான் என்னத்தை பேசுறது? வேற யார்கிட்ட பேச சொன்னீங்கன்னா கூட பேச சொல்லலாம். உங்ககிட்ட போய் அதுவும் பிரசங்கத்துல உங்களை பத்தி நான் என்ன பேச வேண்டியது இருக்குது? அப்புறம் தான் ஆவியானவர் வெளிப்படுத்தினார், இது பிசாசின் சிந்தை. பிரசங்கத்தை கேட்கறதுக்கு எதுக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க. அவங்களெல்லாம் இன்னைக்கு பார்க்குறேன் நான். அவங்க இந்த சபையில் பல வருஷமா இருந்திருக்கிறாங்க, சத்தியங்கள் அவங்களுக்கு இருக்கும்போது போதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு எதை அவங்க பின்தொடர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்துக்கு முற்றிலும் எதிரான காரியங்களை, முற்றிலும் எதிரான விஷயங்களை அல்லது சபைகளை, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் பின்தொடர்றாங்க. ஆச்சரியமா இருக்குது. எதை காமிக்குது? அவர்கள் சபைக்குள்ள இருந்த நாட்கள் வரைக்கும் அவர்களுக்குள்ள ஒரு துளி சத்தியம் கூட என்ன பண்ணல, உள்ள போகவே இல்லை, மனதுக்குள்ள அது செயல்படவே இல்லை, காது கொடுத்து கேட்கவே இல்லை. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தற்பொழிவை நாடிக்கொண்டே இருந்திருக்கிறது. இதை நாடிக்கொண்டே இருக்கிறது, தற்பொழிவை நாடிக்கொண்டே இருக்கிறது. கோச்சிப்பாங்க, என்னப்பாங்க, நம்ம ஊர்ல ரொம்ப ஃபெமிலியரான பாஷை. அவங்களை பத்தி எதாவது சொல்லணும்னா கோச்சிப்பாங்க. ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லி விடுங்க, கோச்சிப்பாங்க. ஏதோ ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம், இல்லை உங்க வீடை கட்டிருக்கிறீங்க, பிரதிஷ்டை ஆராதனை, உங்க குடும்ப ஃபங்க்ஷன், இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். உங்களை பத்தி இருக்குதோ இல்லையோ, மரணத்தில் கூட 1000 தப்பு இருக்கும், பேச முடியாது. எதை தான் பேசணும்?
கர்த்தருக்குள் எப்படி நித்திரை அடைந்தார்கள், ஆச்சு பூச்சுன்னு பேசிட்டு தான் வரணும், வேற வழி கிடையாது. செத்து போயிட்ட பிறகு அவங்கள பத்தி என்ன தீமையை பேச வேண்டியது இருக்குது. அப்ப தனிப்பட்ட காரியங்கள்ல அது பேசுறது தவறு இல்லை பாருங்க. ஆனால் உள்ளம் எப்பொழுதுமே தற்பொழிவை நாடுகிற உள்ளமாக இருந்தால் அது நிச்சயமாக அகாப்பை அன்பு இருக்கிற உள்ளம் இல்லை. அந்த அன்பு, அந்த உள்ளத்துல மெய்யான அன்பு இல்லை. அந்த உள்ளத்துல பொய்யான அன்பு, மாயமானமான அன்பு, உலக அன்பு, ஒழிந்து போகிற அன்பு தான் இருக்கிறது. நிறைய குடும்பத்துக்குள்ள அதை பார்க்கலாம். நீங்க நான் செய்கிற சாம்பார் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்களா ஒரு நாளாவது? தற்பொழிவு. என்ன பொழிவு அது? கேட்டு பாருங்க நம்மள யாராவது வீட்டில். தற்பொழிவு. நான் காலைல கூட மனைவி கேட்டேன், ஹோட்டலில் அவ்வளோ வாங்குறீங்க, நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்றீங்க, ஒரு நாளாவது நான் செய்கிறது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? சொன்னேன் நல்லா இருக்குதுன்னு தான், நல்லா இருந்தால் சொல்ல போகிறேன் நானே, நல்லா இருக்குதுமா, டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு. எதுவும் சொல்ல முடியாதனால தான் நம்ம இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிலே புரிஞ்சிக்க வேணாமா? ஆக மொத்தம் சொல்லி ஆகணும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாதான் ரொம்ப சந்தோஷமாகுது. இதுல என்ன ஒரு புகழ், இதுல என்ன தேவைன்ற நீங்க சொல்ல, அது ஒரு சின்ன சந்தோஷம் தாங்க. அது பட்டிமன்றம்லாம் இந்த பெருசா பேசுவாங்க. நான் சொல்றேன், அகாப்பி அன்பு இருந்தா தற்பொழிவை என்ன பண்ணாது, அது நாடாது. ஏன் கடமை, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதாக செஞ்சுருக்கிறேன். அவங்க என்னை புகழ்ந்தா என்ன, இகழ்ந்தா என்ன, நல்லா செஞ்சுருக்கிறேன்னு சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன. 5 தோசை 6 தோசை வாங்கி சாப்பிடும் போதே அந்த எண்ணிக்கையிலே தெரியணும்ல நல்லா இருக்கும் தான் வாங்கி சாப்பிட்றாங்கன்ட்டு. அதையும் கேட்பாங்க, 6 தோசை வாங்கி சாப்பிட்ட பிறகா சொல்லிடுறீங்களா வாங்கி திறந்து? அதான் சொன்ன, சாப்பிட்றதா இல்லை நிப்பாட்டிட்டு பேனர் வச்சுட்டுமா வெளியே? அருமையான தோசை, அருமையான வேர்க்கடலை சட்னி, ரொம்ப டேஸ்டா இருந்துன்னு வாழ்க வாழ்கன்னு போடவா? எங்க இருந்து வருது பாருங்க. அகாப்பி அன்பு இருந்தால் ஒருபோதும் தற்பொழிவை அது நாடாது. அடுத்தது என்னது? சினம் அடையாது. என்ன அடையாது? அது சினம் அடையாது. சினம்னா கோபம் இல்லையா? கோபம் வசனம் சொல்லுது, கோபத்தை குறித்து ரொம்ப நியூட்ரலா அப்ரோச் பண்ண வேண்டியது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நான் சொன்னேன், அகாப்பி அன்பை உலகத்திலே நடைமுறையிலே நடந்து காண்பித்தவர். இப்போ அவர் கோபமே பட்டது இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, எஸ், காட் ஆங்கிரி, கோபப்பட்டிருக்கிறார். எங்க பட்டிருக்கிறார் அவர்? எங்க பட்டிருக்கிறார் அவர்? சபை கூடி வருதில் மட்டும்தான். சபை என்கிற அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தங்களை பரிசேயர்கள் தங்களை ரொம்ப சிறப்பானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அவர்கள் மீது என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் கோபப்பட்டிருக்கிறார். இந்த 2 இடம் தவிர வேற எந்த இடத்துல என்ன பண்ண முடியாது நீங்கள் கோபத்தை. பட் பாவிகள் இடத்துலையோ, தவறு செய்தவர்கள் இடத்துலையோ, இவங்க யாருக்கிட்டையுமே இயேசு கோபப்பட்டதை என்ன பண்ண முடியாது, நீங்க பார்க்கவே முடியாது. சபையை ஏன் கெடுக்கிறீங்க? ஆராதிக்கிற இடம் இல்லையா? இதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா? இதுக்குன்னு ஒரு முறைமை இருக்குது இல்லையா? இதை ஒழுங்கா கொண்டு போனோம் இல்லையா? அப்படின்ற அந்த ஒரு இடத்துல தான் சவுக்கை உண்டாக்கி என்ன பண்ணார்? அவர்களை அடித்து துரத்துனதை நம்ம பார்க்குறோம், சபையின் அந்த ஊழல். ரெண்டாவது, தங்களை பரிசேயர்கள் எண்ணி மற்றவங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு குரூப், மற்றவங்களை பாவிகள், அயோக்கியர்கள், இவங்களாம் சரியில்லையாக்கும், இவங்களாம் தப்பானவர்களாக்கும் அப்படின்னு மற்றவர்களை சதா ரொம்ப கீழ்த்தரமாய் நடத்தி கொண்டிருந்த பரிசேயர்களை, வேதபாரர்களை, இவங்களெல்லாம் போட்டு பயங்கரமாக அவங்க மேலே கோவப்பட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் அவங்க திட்டி இருக்கிறார். விபச்சார சந்ததி யாரு, அவங்களுக்கு பிறந்தவங்களே, இவங்களுக்கு பயங்கரமா பேசியிருக்கிறார் கோபத்துல. அப்ப அவர் கோபப்பட்டதே இல்லையா? அதான் வேதவசனம் சொல்லுறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள். கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக அது தணிக்க கடவுள். கோபம் எவ்வளவு நேரம் தான் அதுக்கு வாய்ப்பு? அதுக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி. அப்படின்னா வேதவசனத்துல அவருடைய கோபமோ 1 நிமிடம், அவருடைய கிருபையோ நித்தம் நித்தம். உங்க கோபத்துக்கு எவ்வளவு வேல்யூ கொடுங்க. நீங்க 1 நிமிஷம் கோபப்படுங்க போதும். ஹலோ, அதுக்கு மேல என்ன பண்ண வேண்டியது இல்லை. நல்ல கோபமா இருந்தா கூட 1 நிமிடத்துக்கு மேல நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அகாப்பி அன்பு தான் இந்த கோபத்தை ரொம்ப சரியா ஹேண்டில் பண்ணும். எப்படி ஹேண்டில் பண்ணுது? அது சினம் அடையாது. அப்படின்னா அது பாவத்தை செய்யாது. சரியான விதத்துல அதை ஹேண்டில் பண்ணும் அகாப்பி அன்பு. அப்புறம் தீங்கு நினையவே நினையாது. நெவர் திங்க் ஈவில் ஆங்கிலத்தில் அழகா இருக்குது. இட் வில் நெவர் திங்க் ஈவில். மற்றவங்களுக்கு தீங்கு நடக்கணும், தீங்கு நடைபெறணும்னு ஒரு நாள் என்ன பண்ண தன் உள்ளத்துல நினைக்கவே நினைக்காது. யோபு தன் வாழ்ந்த காலத்துல பாருங்க, பெரிய ஐஸ்வர்யவனா இருந்தான். அவன் பயந்ததுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. என்ன அடையாளம்? தன் பிள்ளைகள் ஒருவேளை இருதயத்துல பாவம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக என்ன பண்ணினான்? அவர்களுக்காக பலி செலுத்தினான். எதற்காக பலி செலுத்தினான்னா, இருதயத்துல ஒரு வேலை
பிள்ளைங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை, அவனுக்கு பயம். இதுல என்னன்னா ஆடு மாடுகள் அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்குது. அவனுக்கு ஒரே ஒரு பயம், என்னது, மேலெல்லாம் இந்த பொல்லாத ஜனங்கள் என்ன பண்ணுவார்கள், கண் வைப்பாங்க, பொறாமப்படுவாங்க. இதே உலகம் தானே அவனும் வாழ்ந்தான். இந்த பயம் பயம் பயம், உலகம் இப்படி நினைக்கும், இப்படி பேசும். இனி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, வெளியே எதுவும் காமிச்சிக்காதீங்க பிரதர். நம்ம என்ன வெளியே காமிச்சிக்கிறோம்? நிறைய பேர் வெளியே எதுவும் நான் என்னடா காமிக்கிறீங்க வெளியே? நான் 10 கையில் மோதிரம் போட்டிருக்கேனா, செயின் போட்டிருக்கிறேன்னா, ஏதாவது ஒரு பேண்ட் சட்டை போட்டுன்னு வந்தால் வெளியே போகிறேன், எதுவுமே போடாமல் தான் வெளியே வரணும். எதுவுமே காட்டாது. என்னத்தை காட்டுறோம்? நம்ம இருக்கிறத, வண்டி இருக்குது ஓட்டுறோம், கார் இருக்கிறது ஓட்டுறோம், நாய் இருக்குதுன்னா வெளியே வாக்கிங் கூட்டு போகிறோம், எதையோ ஒன்று இருக்கிறத நம்ம வச்சு வாழறோம். இதை இல்லை பிரதர் எதுவுமே காமிச்சு கூடாது, இருக்கிறத கூட இல்லாத மாதிரி காட்டுங்க. இன்னும் எப்படி காட்டுறது? நான் இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நல்லா கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, பழையசா நஞ்சு போனது, பரிதாபமாக வந்து நிற்கிறது. ட்ரெஸ்ஸை தைக்கிறீங்களா, உங்கள் இன்ச்சை விட ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக போட்டு நம்புறீங்க, தைச்சு விட்ருங்க. தொலைன்னு ஆடிங்க நடக்கும். உங்களை பார்க்கும் போதே பரிதாபமாக இருக்கும். ஆனால் பாஸ்டர்னு சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்த உடனே. ஆனால் நிச்சயமாக அங்கே என்ன இருக்காது, ஒரு மதிப்பு இருக்கு. தேவனுக்கு தான் அவமானம். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் பாருங்க, நம்மளை தான் நடத்த விட்டுருந்தாங்க. அப்போ நீங்களாம் வரல, நான் காலை இப்போ பிரசாந்தில் அங்கே இருந்தோம். அப்போ தான் இந்த அவுட்டோரில் எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறதுன்னு அங்கே தான் ஃபஸ்ட்டு அதை ஆப்ரேட் பண்ணுறோம். பண்ணிட்டு உட்காந்துக்கிறோம் டென்ஷனில். வீடியோ வரல, ஆடியோ வரல, சிக்னல் போல, அப்படி நாங்கள் டென்ஷனாக உட்காந்துருந்தா அதை நடத்தக்கூடியவங்க எங்களை கூப்பிட்டாங்க. இது மாதிரி மருமக சார்பாக அவங்க சபையை சேர்ந்த போதகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரி, நான் எழுந்து போனேன். எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பால இருக்கிறாங்க. ஒத்து பார்த்தேன் பாருங்க, எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. என்ன பேரதிர்ச்சின்னா, எல்லாம் மொத்தம் அழுக்கு, அப்படியே கந்தல் கோலமா சுருங்கி போய் எல்லாம் கண்டு ஒயிட் அண்ட் ஒயிட்லையா நமக்கே தாங்காது. மொத்தம் அழுக்கு, அப்படியே அந்த அழுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் நடத்துறேன்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, முன்னாடி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுறோம். நாங்கள் முதல்ல என்ன பண்ணிடுறோம், போனி பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் யாராவது என்ன பண்ணிக்கிட்டோம், செஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி என்ன வச்சுக்கிட்டே இந்த வேலை நடக்குது. அங்கே நாங்கள் கண்டுக்கல, ஏன்னா நமக்கு செய்ய வேண்டிய கடமை இருந்தது, அதனால அதை செஞ்சு முடிச்சோம், அவ்வளோதானே தவிர. அங்கே பார்த்தோம் பாருங்க, அதான் நினச்சையும், இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரீங்களே, ஒரு நல்ல சட்டை இருக்காது, நல்ல வேஷ்டி இருக்காதா, கையில் பைபிளை வேறு தூக்கிட்டு, ஏழைங்களாம் கிடையாது அவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மைண்ட் செட் அப்படி செட் ஆயிடுச்சு. இப்படிலாம் இருந்தாதான் என்னது ஆவிக்குரிய வாழ்க்கை, சரியான வாழ்க்கை. அடியேனுக்கு ஒரு துணி உடம்பில் இருக்கிறது, இன்னொரு துணி கொடியில் இருக்கிறது, 2 துணி தான் அடியேனுக்கு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையை நான் கேட்குறேன். இயேசு கிறிஸ்து சாகும் போது கூட அவருடைய துணியை சீட்டு போட்டு பங்கிட்டார்கள். என்ன பண்ணினார்களாம்? அதனால சொல்லுங்க, சீட்டு போட்டு பங்கிட்டார்கள். அப்போ அப்படி வாழ்ந்து காட்டணும் பாருங்க. ஏன் வாழ மாட்டேன்றாங்கன்னா பயம். விசுவாசியை நம்ம மேலே பொறாமப்பட்டுருவாங்க, விசுவாசியை நம்மளை பற்றி வேற மாதிரி பேசிடுவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சொல்லாரு பாருங்க, எங்க இருந்தோ பணம் வருது உங்களுக்கு, எங்க இருந்துல வருது எனக்கு. இன்னொருத்தர் கேட்குறாரு, கொரியர்லாம் போடுவார் பாருங்க, வேனில் ஒரு முஸ்லீம், உங்களுக்கு ஃபாரின்லாம் ஃபண்டு வரும்ல சார், உங்களுக்கு கார் கழுவிக்கிட்டு இருக்கிறேன். அதான் கேட்டேன், ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்தால் நான் ஏன்டா காஞ்சிபுரத்தில் உட்காந்துருக்கிறேன், அங்கேயே போயிட மாட்டேன்னா நான். பாஸ்போர்ட்டு கூட ஒன்றும் வாங்கி வைக்கல, என்கிட்ட வந்து அங்கேருந்து ஃபண்டு வருதா, இங்கேருந்து அது வருதா, கடன் தான் இருக்குது, வேணா வந்தால் கட்டிட்டு போ. இப்போ தான் எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு, மொபைலே இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு பாரு, மொத்தத்தை என்ன பண்ணு, கட்டி விடு. அப்படியே சார் சொல்கிறீங்க? நான் கூட அவங்க இவங்கெல்லாம் சொன்னதை கேட்டு ஏதோ ஃபண்டு வருது அப்படின்னு நினச்சேன். என் கூட பிறகுறவன் 10 பிச்சா செய்ய மாட்டான், இல்லை முன்ன பின்ன தெரியாதோ அவன் என்னதுக்கு எனக்கு கொடுக்கறதுனால அவனுக்கு என்ன லாபம் சொல்லுப்பான். இல்லைவங்க ஏழைகள், நாங்கள் வானாத பிள்ளைங்களை வச்சுருக்கிறோம், அவங்க இவங்கள சொல்லி வாங்கலாம். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது கூட மெமரிஸுக்காக தான். 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன நிலையில் இருந்தோன்னே நமக்கே மறந்து போயிடும். அன்னைக்கு ஆயிரக்கணக்கில் விசுவாசி உட்காந்துருப்பான், லட்சக்கணக்கில் உட்காந்துருப்பான். அப்போ எடுத்து பார்க்க தேவையில்லையே, ஒரு 5 பேர் உட்காந்துருந்தாங்க, 5 பேருக்கு அகாப்பே அன்பு எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன். புரியுதுங்களா இல்லையா? நான் ஊழியத்துக்கு ட்ரைனிங் போகும்போது எனக்கு முதல்ல எங்கள் பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். அவர் சொல்லிக் கொடுத்த 2 சத்தியத்தில் ஒரு சத்தியம் என்னன்னா, எப்பவுமே நீங்கள் கடந்து வருகிற ஏறி வருகிற அந்த வழியை மட்டும் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நெவர் ஃபர்கெட் இட். மறந்துடாதீங்க. அதை நினைச்சு பாருங்க, அது கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்தார் என்பதை உங்களால புரிஞ்சிக்க முடியும் பாருங்க. அதான் உண்மை பாருங்க. அப்ப
உலகத்தை பார்த்து உலகத்துக்கு பயந்து நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், we started to think evil. என்ன பண்ணிடுறோம், நம்ம தீமையை செய்யவே ஆரம்பிச்சிடுறோம். அது பாருங்க, ஒரு நாளும் அகாப்பி அன்பு செய்யாது, ஒரு நாளும் தீங்கு நினையாது. அகாப்பி அன்பு இருந்தால் ஒரு நாள் என்ன பண்ணாது, தீங்கு. ஆமா, ஒரு விசுவாசி, ஒரு சபை, ஒரு ஊழியம் அகாப்பி அன்பால் நிறைந்திருக்கிறது என்றால் ஊழியம் எப்படி இருக்கும் பாருங்க. பாஸ்டர் பார்த்து என்ன பண்ணாது, பொறாமை படாது. விசுவாசிகளை பார்த்து பொறாமை படாது. நான் கூட சபையெல்லாம் இருந்திருக்கிறேன். டைல்ஸ் போட்ட பாருங்க, எங்க பாஸ்டருக்கு மூஞ்சிலாம், அவன் பாஸ்டே கிடையாது, மூஞ்சிலாம் மாறி அடுத்த பிரசங்கத்தில் திட்டவே ஆரம்பிச்சிட்டார். அவர் பயங்கரமா திட்டவே, எப்படி டைல்ஸ் போடுவேன், இது என்னடா கொடுமையா இருக்குது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ஃப்ளோரிங் போட்டு எங்கள் வீட்டில் அப்பவே நாயங்களா இருந்தது. நோண்டி வச்சிரும், ஒரே பள்ளமாக இருக்கும். காலுக்கு இன்னைக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கு. நடந்தேன்னா அப்படியே போய் நகம் பட்டு பேத்துக்கும் அப்படியே. அப்பப்போ சிமெண்ட்டை வாங்கி மண்ணில் கலந்து அதை போட்டு அப்படிதான் ஒரு 5-6 வருஷம் அங்கே மூடி வச்சு, அப்புறம் தான் ஒரு ஜிபிஎஃப் போட்டு எங்கள் அம்மாவும் சேர்ந்து சரி மொத்தத்துக்கு கீழே டைல்ஸை போடுவோன்னு போட்டா கரெக்டாக அந்த டைமில் விசிட்டிங் பண்ணிட்டேன். அந்த ஒன்று எப்படி போடுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி மூஞ்சி கீஞ்சிலாம் மாறிடுச்சு அவருக்கு. ஆனால் அவருக்கு ஊழியத்தை எங்கள் அப்பா தான் ஏற்படுத்தி கொடுத்து, அவருக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணார். அப்போ தான் யோசிச்சு பார்க்குற, என்ன மாதிரியான புத்தியா இவனுங்களுக்கெல்லாம், என்ன மாதிரியான புத்தியான அவருக்கு பாருங்க. ஊழியத்தில் ஒரு விசுவாசி மொத்த டைல்ஸையும் வாங்கி கொடுத்தார், பாஸ்டர் சர்ச்சுக்கு போடுங்க அவர் கட்டும் போது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நேக்க எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போட்டார். நான் நேரடியாக ஒரு கேட்டேன், எஸ் பாஸ்டர் அது உங்களுக்கு சர்ச்சுக்கு தான் கொடுத்தாங்க, அங்கே போட வேண்டியதானே. இல்லை என் குட்டி பையன் விளையாடுறான், அதனால் நான் என்ன பண்ணி அவனை மேலே நான் போட்டாகணும். அதான் உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி. இந்த மாதிரியான கிறிஸ்தவர்களை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்க முடியும். அதான் சொல்ல வரேன், இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண முடியும் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தீங்க தான் நினைப்பாங்க. நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். நான் அகாப்பி அன்பில் நிறைந்திருக்கிறேன், ஒரு நாளும் தீங்கு நினைப்பது இல்லை. எனக்கு அது அவசியமே இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். யார் நல்லா இருந்தான்னா, யார் கார் வாங்கினா சந்தோஷப்படுறேன், அப்படிதான் வயது வசனம் சொல்லுது. சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகளுடனே துக்கப்படுங்கள். அதுதான் அகாப்பி அன்பு சரியா பேலன்ஸ்டா செய்யும். அகாப்பி அன்பு இல்லைன்னா அப்படியே மாற்றி செஞ்சிடும். துக்கப்படுற இடத்துல சந்தோஷப்படும், சந்தோஷப்பட வேண்டியதுல துக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கும். அவனுக்குலாம் கல்யாணம் ஆகுது. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? இந்த சாம்பி எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு விசுவாசி அப்படிதான் உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பொறாமையில பொறிஞ்சு தள்ளிட்டாங்க என்ன. நாங்கள் ஒரு ஏற்கனவே இன்னொரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா உட்காந்துட்டு பாரு, அந்த அம்மா கிட்ட சொல்லிடுச்சு, கல்யாணம் இவர் மட்டும் பண்ணிக்கிறாரு, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க 2 செலவு, சர்ச்சில் ஒரு செலவு பண்றாரு, இங்க ஒரு செலவு பண்றாரு. தாய்கிரால போய் யாராவது பிரியாணி போடுவாங்களா? மண்டபத்தில் வச்சுட்டு பிரியாணி போடுறாரு. எல்லாம் காசு, எல்லாம் பணம். ஆனா உள்ள வந்தீங்கன்னா பிரைஸ் லார்ட் பிரதர், நம்மள என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? ஆனா நம்மளை பத்தி அவ்வளவு குறை. கல்யாணம் முடியுது, அந்த அம்மா வந்து நேரா சொல்லுது ஸ்டேஜ் ஏறி, எப்ப உன் விசுவாசினாப்பா இவ்வளவு பொறிஞ்சு தள்ளுது, இவ்வளவு பொறாம, இவ்வளவு உன்னை இவ்வளவு தீமையா நினைக்குதுப்பா, அது எப்படி விதனம் பேசுது உன்னை பத்தி அப்படின்றான். எனக்கு கண்டுக்காம முடுங்க, இதெல்லாம் நான் எவ்வளவு பார்த்துட்டு நானு, இதெல்லாம் ஒரு பொருட்டாவே நான் எண்ணுவது இல்லை. அது அவங்களுக்கே திரும்ப போகுது, அவ்வளோதான். எனக்கு நான் வந்துச்சு. அது அவங்க பொறாமப்படுறதுனால 1 இன்ச்சு கூட எனக்கு குறைய போகுது இல்லை. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, அகாப்பி அன்பு ஒருபோதும் தீங்கு நினையாது. அடுத்தது என்னது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படும். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. சந்தோஷம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது இல்லையா? கல்வாரி சிலுவையின் மூலமாக உண்டான நன்மையில ஒரு நன்மை சுகம். அதை குறித்து நான் கடந்த மாதத்தில் எடுத்திருந்தேன். அப்படி சுகத்துக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னது, சந்தோஷப்படுவது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்குதா? வந்ததுன்னு தெரியும். மன மகிழ்ச்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது, நல்ல ஔஷதமா இருக்குது. ஔஷதம்னா மருந்து. நிறைய பேர் நிறைய மாத்திரை போடுவாங்க, மருந்து போடுவாங்க, ஆனா கியூரே ஆகாது. ஏன்னா உள்ளம் எப்படி இல்லைங்க, சந்தோஷமா இல்லை. ஆனா இங்க சொல்றாரு, அகாப்பி அன்பு சத்தியத்துல சந்தோஷப்படும், அநியாயத்துல என்ன பண்ணாது, அது சந்தோஷமே படாது. அப்ப இதெல்லாம் விசுவாசிகளை புரிந்து கொள்ளணும் பாருங்க. தெய்வீக அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது, அகாப்பி அன்பு எனக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்து அதுக்குரிய ஆதாரமா இருக்கிறார். அப்ப நான் ஒருபோதும் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் எதுல சந்தோஷப்படுவேன், சத்தியத்தில் சந்தோஷப்படுவேன். 7வது வசனம், சகலத்தையும் தாங்கும். என்னெல்லாம் செய்யும் அகாப்பி அன்பு,
சகலத்தையும் தாங்கும். இது அதுன்னே சொல்லல. புருஷனுடைய அடியை தாங்கும், பிள்ளைகளுடைய திட்ட தாங்கும், சொந்தக்காரனுடைய வெறுப்பை தாங்கும். ஹலோ, பேசுறதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாவற்றையும் தாங்கும். ஆகாப்பி அன்புடைய தன்மை அதுதான், சகலத்தையும் தாங்கும். அடுத்தது என்னது? சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் என்ன பண்ணும்? அது சகிக்கும். சகலத்தையும் என்ன பண்ணும்? அது சகிக்கும். எல்லாத்தையும் விசுவாசிக்கும், எல்லாத்தையும் நம்பும், சந்தேகப்படாது, நோண்டி நோண்டி கேட்காது. எங்க எடுத்துக்காட்டு பார்ப்போம். எங்க இருக்கிற? செல்ஃபி எடு, லொகேஷன் அனுப்பு. ஹலோ, பக்கத்தில் யார் இருக்கிறா? கொடு பார்ப்போம். இதெல்லாம் எது செய்யாது? எது செய்யாது? அகாப்பி அன்பு செய்யாது. இன்னொரு முக்கியமானது, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்புன்றது இல்லையா? அது முக்கியமா சபையில, அது முக்கியமா பிரசங்கத்துல. வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறதுன்னு பிரசங்கம் பண்றோம்னா, விசுவாசியா இருக்கிறவன் அகாப்பி அன்புல இருந்தால் அவன் சகலத்தையும் விசுவாசிப்பான், சகலத்தையும் நம்புவான். ஏன்னா வசனம் சொல்லிருச்சு, சத்தியம் சொல்லுது. அது அப்ப அதை நம்புவான், அதை கேட்பான், அதை விசுவாசிப்பான். அடுத்தது கடைசியா, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அதான் பாயிண்ட். அங்க அகாப்பி அன்புடைய தன்மை என்ன? மற்ற அன்புக்கும் இந்த அன்புக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன? உண்மையான அன்பு என்றால் அது ஒரு காலமும் நினைவில் இருந்தோ வாழ்க்கையில் இருந்தோ எவ்விதத்திலும் அது என்ன பண்ணாது? அது ஒழியாது. தீர்க்க தரிசனங்களும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். ஆனால் தெய்வீக அன்பு மட்டும் ஒரு நாளும் ஒழியவே ஒழியாது. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அகாப்பி அன்புடைய தன்மை அதுதான். தெய்வீக அன்பு ஒரு காலமும் ஒழியாது. மற்ற எல்லா தெய்வீக காரியங்களும் ஒழிஞ்சு போயிடும். ஆனால் தெய்வீக அன்பு மட்டும் என்ன பண்ணாது? ஒரு நாளும் ஒழியாது. அப்போ உங்களுடைய நோக்கம் எதுவா இருக்கணும் பாருங்க, உங்களுடைய ஜெபம் எதுவா இருக்கணும் பாருங்க, அப்ப உங்களுடைய விருப்பம் எதுவா இருக்கணும் பாருங்க, அப்ப உங்களுடைய முயற்சி எதுவா இருக்கணும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எது தேவைன்னு பாருங்க. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லை, வேலையில உங்களுக்கு சமாதானம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை, மன சந்தோஷம் இல்லை, கவலையா இருக்குது, ஏண்டா இருக்கணும்னு இருக்குதுன்னா இதுக்கெல்லாம் காரணமே ஒன்னே ஒண்ணுதான், லேக் ஆஃப் அகாப்பி. அகாப்பி அன்பு உங்கள் உள்ளத்துல எப்படி இருக்கிறது? குறைவா இருக்கிறபடினாலதான் இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாமே என்ன பண்ணுறது? நமக்குள்ள வருகிறது. அதனாலதான் என்ன பண்ணணும்? ரோமர் 5 சொல்றாரு, நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக அன்பை நம்முடைய உள்ளங்களில் என்ன பண்ணுகிறார்? அவர் ஊற்றுகிறபடியா. எந்த அன்பை அவர் ஊற்றுகிறார்? அவர் அனது சொல்லுங்க, தெய்வீக. அப்ப அதுதான் நீங்க கவனிக்கணும். எனக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என்ன அன்பை ஊற்றுகிறார்? அவர் தெய்வீக அன்பை ஊற்றுகிறார், அகாப்பி அன்பை ஊற்றுகிறார், ஒரு காலமும் ஒழியாத அன்பை ஊற்றுகிறார், சகலத்தையும் நம்பி விசுவாசிக்கிற அன்பை எனக்குள்ளே ஊற்றுகிறார், பொறாமைப்படாத அன்பை எனக்குள்ளே ஊற்றுகிறார், சினமடையாத அன்பை எனக்குள்ளே ஊற்றுகிறார். அப்ப அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே என்ன பண்ணப்படுகிறது? ஆவியானவரால் ஊற்றப்படுகிறது. இதை நம்ம வரப்போற வாரங்களை இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம கேட்க இருக்கிறோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அகாப்பி அன்பு உலகத்தில் உள்ள எவ்வளவு அன்பிலும் அது சிறந்தது, பெரியது ஆண்டவரே. இந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிறீர். நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அருமையான மாலை நேரத்திலும் அன்பை புரிந்து கொள்ளும்படியான இந்த மாலையை நீர் எங்களுக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம். வசனங்களை, வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வசனங்களை மறுபடியும் நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் தெய்வீக அன்பு கிரியை செய்யட்டும். தேவரீர் உம்மை அன்பு கூறட்டும், தங்களை அன்பு கூறட்டும், பிறனை அன்பு கூறட்டும். தீங்கு செய்யாத, தீங்கு நினையாத, சகலத்தையும் நம்புகிற, சகலத்தையும் விசுவாசிக்கிற, தற்பொழிவை நாடாத, அப்படிப்பட்ட சினமடையாத, இப்படிப்பட்ட தெய்வீக அன்பின் குணாதிசயங்களாலே, தெய்வீக அன்பின் தன்மைகளாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நடந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வாழ்க்கைகள், குடும்பங்கள், தேவரீர் ஊழியங்கள் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அன்பினால் வாழ்க்கைகள் கட்டப்படட்டும், வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும், தெய்வீக அன்பு ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தனிமையான மாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறட்டும். எல்லா புலம்பங்களும் ஆனந்த கழிப்பாக மாறட்டும். கர்த்தர் நீர் பெரிதான கிரியைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் செய்வீராக ஆண்டவரே. பலவீனர் ஒவ்வொன்றும் தேவரின் பலவனாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். சுகவீனர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை சுகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தோல்வியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஜெயத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான நல்ல இரவு நேரத்திலும் நல்ல உறக்கத்தையும் சமாதானம் உள்ள இரவாக இதை கழிந்து போக கர்த்தரை உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். இந்த சட்டைகளின் நிழலிலே அவர்களை வைத்துக் கொள்கிறார்கள். பூரண சமாதானத்தை கிருபையும் நீர் ஒவ்வொருவருக்கும் அருளும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை இதே இடத்துல உங்களுக்கு ஆராதனை நடைபெறும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.